எழுதிய 2ஆம் திருமுகம் 7ஆம் அதிகாரம். நான் எழுதிய திருமுகம் உங்களை மனவருத்தப்படுத்தியது என்பதை அறிந்தபோது அது பற்றி நான் வருந்தவில்லை. அத்திருமுகம் உங்களை சிறிது காலத்துக்கு மனவருத்தப்படுத்தியது என்பது உண்மைதான். முதலில் அது பற்றி நான் வருத்தப்பட்டாலும் இப்போது எனக்கு மகிழ்ச்சிதான். நீங்கள் மனவருத்தம் அடைந்தீர்கள் என்பதற்காக அல்ல, மாறாக உங்கள் மனவருத்தம் மனம் மாற செய்தது என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய முறைமையில் அந்த மனவருத்தத்தை தாங்கிக் கொண்டீர்கள். ஆகவே நாங்கள் உங்களுக்கு எந்த இழப்பையும் வருவிக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மனவருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உலகப்போக்கிலான மனவருத்தம் சாவை விளைவிக்கும். கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் நீங்கள் தாங்கிக் கொண்ட மனவருத்தம் உங்களுக்கு எத்துணை ஊக்கத்தை அளித்தது பார்த்தீர்களா? அது மட்டுமா, நேர்மையை காட்ட உங்களுக்கு எத்துணை ஆவல், எத்துணை உள்ள கொதிப்பு, என் மீது எத்துணை அச்சம், என்னை காண எத்துணை ஏக்கம், எத்துணை ஆர்வம், எனக்கு மனவருத்தம் அளித்தவனிடம் எத்துணை கண்டிப்பு. இவ்வாறு உங்கள் செயல்கள் அனைத்திலும் நீங்கள் நேர்மையாளர்கள் என காட்டிக்கொண்டீர்கள். ஆக தீங்கிழைத்தவரை முன்னிட்டோ தீங்குக்கு உள்ளானவரை முன்னிட்டோ நான் அத்திருமுகத்தை எழுதவில்லை. மாறாக கடவுள் திருமுன் நீங்கள் எங்கள் மேல் கொண்டுள்ள ஆர்வம் வெளிப்படுமாறே அதை உங்களுக்கு எழுதினேன். அதனால் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம். நாங்கள் ஆறுதல் அடைந்தபோது மட்டுமல்ல, தீத்துவின் மகிழ்ச்சியை கண்டபோது மேலும் மிகுதியாக மகிழ்ச்சி அடைந்தோம். ஏனெனில் நீங்கள் அவருக்கு புத்தெழுச்சி ஊட்டினீர்கள். நான் உங்களை குறித்து தீத்துவிடம் பெருமையாய் பேசியது பற்றி வெட்கமடையவில்லை. நாங்கள் உங்களிடம் பேசியதெல்லாம் உண்மையாய் இருப்பது போல் நாங்கள் தீத்துவிடம் உங்களை குறித்து பெருமையாய் பேசியதும் உண்மை என தெளிவாயிற்று. நீங்கள் அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் ஏற்றுக்கொண்ட முறையை அவர் நினைவு கூறும்போது அவரது உள்ளம் உங்களுக்காக மிகுதியாய் உருகுகிறது. உங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை உண்டு. அதனால் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 8ஆம் அதிகாரம். யூதேயாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு நன்கொடை திரட்டுதல். சகோதர சகோதரிகளே, மாசிதோனியா திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. இறைமக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேறு அம்மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும்